விடியாங்க எல்லைய விடியா. யார் நீங்க? என் தாடி மீசை பார்த்துட்டு அந்த பியூனை உள்ள விட மாட்டேன்ட்டான் சார். நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க யாருன்னு சொல்லுங்க. தாடி வளர்த்த தப்பாயா? இன்னைக்கு இந்தியாவில் அதிகமா உற்பத்தி ஆறதே அது ஒண்ணுதாயா. அப்படி என்ன சார் பெருசா முன்னேறிட்டோம்? இன்னும் புத்துநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. யாருக்கு புற்றுநோய்? உங்களுக்கா? எனக்கு இல்ல சார், எங்க அம்மாவுக்கு. அதான் கவிதாவோட அம்மாவுக்கு. 2 பேருக்கும் ஒரே மதர். கவிதாவோட பிரதரா நீங்க? ஆபரேட் பண்ணணுங்கிறாங்க டாக்டர். ஓ, அதான் கவிதா ஆபீஸ்க்கு வரலையா? கத்திரிக்கோளோட வெயிட் பண்றாங்க. ஆபரேஷன் வீண் செலவா? கவிதா வேண்டாங்கிறா, நான் வேணுங்கிறேன். புத்துநோய்க்கு மருந்தே இல்லதான் சார். அதுக்காக பெத்த தாயை சாகடிச்ச முடியுமா? என்ன சயின்ஸ், என்ன நாடு, என்ன நடப்பு, என்ன லைஃப், என்ன விலைவாசி. நான் நினைக்கிறேன் ஒரு 300 ரூபாய் கிடைக்குமா சார்? கடனாக்கா சார்? முதல்ல நீங்க உட்காருங்க. பெங்காலிஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கவிதா சொன்னாலே முதலாளி கிட்ட போ, உடனே பணத்தை கொடுத்துருவாரு கவிதா சொன்னாலே. எஸ் சார். கேஷியர் வர சொல்லு. ரொம்ப மயக்கமா இருக்கு சார். ஒரே ஒரு ஃபேண்டா கிடைக்குமா ப்ளீஸ்? கவிதா, என்ன நடந்து போச்சு? இப்படி வீட்டை விட்டு போறேங்கிற? இன்னும் என்ன நடக்கணுங்கிற? எந்த இடத்துல நான் கொஞ்சம் கௌரவமா இருக்கணும்னு நினைச்சேனோ அங்கே வந்தாச்சம்மா உன் புள்ள. ஆபீஸ் முதலாளிகிட்ட போய் சொல்லி 300 ரூபாய் வாங்கிட்டான். உனக்கு புற்றுநோயா? நீ செத்துக்கிட்டே இருக்கியா? நோய் வந்துதான் நான் சாகணுமா? இவனை பெற்றதுக்காகவே சாகலாமே. இவ்வளவு சொல்றாங்களே, உங்களுக்கு சொரணையே இல்லையா? எங்கேயாவது ஒரு வேலையை தெரிவிக்க கூடாதா? வேலை எங்கடி கிடைக்குது? வேலை கிடைக்கலன்னா ஏதாவது வியாபாரம் பண்ண. மூலதனம் எங்க அப்பா என்ன சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கானே. பெத்து போட்டுட்டு போயிருக்காரே, அது பத்தாதா? இதோ மூலதனம். பொய் அடமானமா வச்சு எங்க ஆபீஸர் கிட்ட பணம் பறிச்சியே, அதுக்கு பதிலா என்ன யாருக்கிட்ட அடமானம் வச்சிருக்கலாமே. இல்ல இதோ உன் கடைசி தங்கச்சி இவனை அடமானம் வச்சா இன்னும் 100-200 கூட கிடைக்கும். எங்களை வச்சு வியாபாரம் பண்ணடா. உனக்காக, உன் குடி செலவுக்காக அதுக்கு நாங்க தயாராயிட்டோம். அம்மா, இந்த மூர்த்தி திருந்தவே போறதில்லை. அதனால நான் தொலைஞ்சு போயிடுறேன். உழைச்சு போட்ட யந்திரம் எனக்கும் ஓய்வு வேணும். எனக்கு இன்னொரு குடும்பம் வேணும். எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும். என்ன உட்கார வச்சு சோறு போட ஒரு தலைவன் வேணும். நான் போறேம்மா. நீங்க போக வேண்டாக்கா. உங்களை உட்கார வச்சு நாங்க சோறு போடுறோம். எங்க அப்பா பட்ட கடன் எல்லாம் நாங்க அடைக்கிறோம் சார். ஆமாக்கா, எப்படியாவது அடைக்கிறோம். ஹோட்டல்ல மாவு அரைக்கிறோம், தோட்ட வேலை செய்யறோம், பேப்பர் போடுறோம், ரோட பெருக்கிறோம். இனிமே எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணாம், படிப்பு வேண்டாம், இந்த பாவியம் வேண்டாம். எங்க அக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். போகாதக்கா, போகாத. எங்க அண்ணன் வாங்கின 300 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போக வந்தேன். என்ன அவசரம் இப்போ? உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன், புற்றுநோய்னு சொன்னாரு உங்க பிரதர். தன் திறமை எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து வேஸ்ட் பண்ணிட்டா எங்க அண்ணன். அவன் நடிப்பை நீங்க புரிஞ்சுக்கலையே. நல்லா நடிப்பான், நிறைய குடிப்பான். என்ன? நேத்து நான் ஆபீஸுக்கு லீவ் போட்டதை தனக்கு அனுகூலமாக்கிட்டு உங்ககிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான். சொல்ல போனா இந்த மாதிரி பல புற்றுநோய்கள் இருக்கு எங்க குடும்பத்துல. ஐ அம் சாரி. என்னுடைய அனுதாபங்கள். என் மேல அனுதாபப்பட்டா என் தைரியத்தை எல்லாம் நான் எழுந்துடுவேன். அப்புறம் என் குடும்பத்துக்கு உழைக்க முடியாம போயிடும். என் மேல அனுதாபப்படாதீங்க பிளீஸ். எனக்காக நீங்க ஒரு தியாகம் பண்ணணும். நான் விகிடத்தை அப்பவே விட்டேனே, இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு சந்திராவை உங்களுக்கு தெரியும். இனி என் குடும்பத்தில் அவளும் ஒருத்தி, புது அடிஷன்.
அவளை தற்கொலையில இருந்து காப்பாத்தி புது பிறப்பு கொடுத்தீங்க. இப்ப புது வாழ்வும் கொடுக்கணும். நான் எதையும் மறைக்க விரும்பல. சந்திர வாழ்க்கையில தவறி போனவ இப்போ தவறை உணர்ந்து திருந்தி வாழ நினைக்கிறான். இது தியாகமா இல்ல தண்டனையா? அவங்களுக்கு தான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அவ கடந்த கால வாழ்க்கை மறக்கிறதுக்கா? என் எதிர்காலத்தை பத்தி நிதானமா நினைச்சு பாக்க ஒரு நாள் டைம் தர்றேன். என்ன சொல்றீங்க? ஒரு நாள் போதுமா? இங்கொரு நாள் நான் சொல்லல, அசரீரி சொல்லுது. பெடர் நாதமா என்னங்க வேணும்? எத்தனை நாள் அந்த வேலை பாக்குறேன்? 20 நாளா? சொல்லவே இல்லையே. முதல் மாச சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னா தானே நம்பிக்கை ஏற்படும். சரி, நான் அண்ணன்னு கண்டுக்காத. இப்பதான் உன்னை அண்ணன்னு கூப்பிடணும். என்னம் அது ஒரே கும்மாளம். அண்ணனை குடும்ப தலைவனா பார்த்துட்டேன். அண்ணன் வேலையை சேர்ந்துட்டாரு. இந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தான் நான் ஏங்கி தவிச்சேன். ராஜு, குமார், தங்கம், வாங்கடா சாக்லேட். அலங்கார சாதனங்கள், ஆடம்பர உடைகள் எல்லாமே உத்தியோகத்திற்கான சுமைகள். லிப்ஸ்டிக், பவுடர், கொண்டை எல்லாத்தையும் தூக்கி எறியுமா. அப்போ உன் உத்தியோகம்? நான் ராஜினாமா பண்றேன் சார். சரி, அதுக்காக நீ ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உழைக்கிறதுக்கு குடும்பத்துல அவனை தவிர வேற யாரும் இல்லைங்கிற நிலைமை வந்தாதான் பழைய பாதைக்கு மறுபடியும் போக மாட்டான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். குடும்பத்துல உன் பொறுப்புகளை ஏத்துக்கிட்ட உங்க அண்ணனுக்கு ஆபீஸ்லயும் உன்னுடைய இடத்தை கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். சார், ஆமா, உங்க அண்ணனை நானும் ஹோட்டல்ல சர்வரா பார்த்தேன். நம்ம ஆபீஸ்ல அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்போ என் ராஜினாமா? அதையும் நான் அக்செப்ட் பண்றதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் சார்? நேரம் வரட்டும் சொல்றேன். குட் லக். கவிதா மேல ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் எனக்கு உண்டு. ஆனா இவ்வளவு நாளா என் விருப்பத்தை கவிதா கிட்ட தெரிவிச்சதில்லை. பதவியை பயன்படுத்தி பலவந்தப்படுத்துற மாதிரி ஆயிடுங்கிறதுனால. நான் பெங்காலியா இருந்தாலும் 10 வருஷம் இங்க இருந்துட்டதுனால பாதி தமிழனா ஆயிட்டதா வச்சுக்கலாம். ஒரு தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினேன். வீடு தேடி வந்து பெண் கேட்கிறது தான் முறை. வந்திருக்கேன். உங்க பெருந்தன்மை நினைச்சு நாங்க ரொம்ப கொடுத்து வார்த்தைகளே வரல சார். எனக்கு உங்க தாயாருடைய சம்மதத்தை கேளுங்க. பெற்றவளுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் இருக்க முடியாது. You have come. உங்க அனுமதி இல்லாம நீங்க பேசுறத கேட்டுட்டேன். இப்போ உன் சம்மதம் வேணும். சரின்னு சொல்லு கவிதா. சரின்னு சொல்லுமா. சரின்னு சொல்ல முடியல கவிதா. முடியாதுன்னு சொல்லவும் முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ்.